ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பச்சை சுண்டக்காய் வத்த குழம்பு தாங்க பார்க்க போறோம். எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லைங்களா? இந்த சுட சுட சாதத்துல ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா சான்ஸே இல்லைங்க. ஐயோ, நினைக்கும் போதே சாப்பிடணும் போல இருக்கு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ சுண்டக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சிருக்கேன். இதை நீங்க நல்லா தட்டி கூட போடலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நடுப்புற. இப்ப நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ வத்த குழம்பு செய்யறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு முதல்ல தோரம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. தோரம்பருப்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 3 வரமிளகாய், 2 ஸ்பூன் தனியா எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ட்ரை ரோஸ்ட் தாங்க பண்ணணும். கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ட்ரை ரோஸ்ட்டு நல்லா பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்ச பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சுங்க. இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ தாளிச்சிக்கலாம். இப்போ தாளிச்சிக்கலாங்க. எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு பொரியட்டுங்க. ஒரு 2 வரமிளகாவை நான் கிள்ளி வச்சுருக்கேங்க, அதுவும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 10 சின்ன வெங்காயம் இருக்குது, நான் தோல் மட்டும் உரிச்சு வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே பூண்டு ஒரு 10-15 பல்லு உரிச்சு வச்சிருக்கேங்க, அதுவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. கொஞ்சம் நேரம் இருக்கட்டுங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க. அதுவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்த பிறகு இது கூடவே ஒரு 3 தக்காளி எடுத்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதுவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. நல்லா சாஃப்ட் ஆகணுங்க. தக்காளிலாம் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், வதங்கணும் நல்லா. ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. எடுத்து பார்க்கலாம். பாருங்க, சூப்பராக தக்காளிலாம் பாருங்கள் நல்லா வதங்கி நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இந்த நேரத்தில் இந்த சுண்டைக்காவை நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சோம் இல்லையா, அதெல்லாம் இது கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வீட்டிலேயே செஞ்ச குழம்பு பொடி ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நல்லா கலந்து விடுங்க. ஒரு லெமன் சைஸில் நான் புளியை கரைச்சி வச்சுருக்கேங்க, அதை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது கூடவே ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டுங்க. கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூடவே உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா கலந்து விடுங்க. இப்படியே இருக்கட்டுங்க. இப்போ கொதி வரட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிருவோங்க. 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தா வத்த குழம்பு நல்லா திக்னஸா எண்ணெய் பிரிஞ்சு அவ்வளோ சூப்பரா ரெடியா இருக்குங்க. பாருங்க, இப்போ ஒரு பவுல்ல மாத்திக்கலாங்க.
பவுல்ல மாத்தின பிறகு சுட சுட சாதத்துல வத்த குழம்பு ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா சான்ஸே இல்லைங்க. பார்க்கவே சாப்பிடணும் போல இருக்கு. நான் ஜாலியா போய் சாப்பிட போறேன். நீங்களும் இத போல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.